ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏஜ் ப்ராப்ளம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம ஏஜ் ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 போகுது. ஸோ அது மாதிரி பேங்கிங், ரயில்வேஸ், எஸ்எஸ்சி எல்லாத்துக்குமே இந்த கொஸ்டின் யூஸ் ஆகும். ஸோ கொஸ்டின் பாருங்கள். The ages of two persons differ by 16 years. If 6 years ago the elder one be 3 times as old as the younger one, find their present ages. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 2 பர்சன் இருக்காங்க, அவங்களோட ஏஜ் டிஃப்ரெண்ட் வந்து 16 இயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க, டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 பேரோட ஏஜ் டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் 6 years எகோ, 6 வருஷத்துக்கு முன்னாடி, எகோனா என்னது முன்னாடி, 6 years எகோ த எல்டர் ஒன் பி 3 times as old as the younger one. அப்படின்னா என்னது, அந்த மூத்தவர் வந்து இளையவரை விட 3 மடங்கு அதிகமாக வயசு இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நம்மகிட்ட கேட்ட கொஸ்டின் ஃபைண்ட் their ப்ரெசண்ட் ஏஜஸ். ஸோ 2 பேரோட ப்ரெசண்ட் ஏஜ் என்ன அப்படின்றது தான் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கொஸ்டினுக்கு சொல்யூஷன் பார்க்கலாமா? ஓகே, பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்றதை எழுதிக்கங்க. டிஃப்ரென்ஸ். ஸோ எல்லா டைமும் எழுதணும்னு இல்லை, உங்களுக்கு தெரிகிறக்காக டீட்டெயிலாக எழுத சொல்கிறேன். டிஃப்ரென்ஸ் வந்து 16 இயர்ஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் 6 years எகோ ரேஷியோ கொடுத்துருக்காங்கம்மா. யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா எல்டர் அண்ட் யங்கர். ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அந்த ரேஷியோவில், எல்டர் ஒன் பி 3 times as old as the younger one. younger one 1 மடங்கு இருக்காருன்னா எல்டர் 3 மடங்கு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது என்னது, எல்டருக்கு வந்து யங்கருக்கு வந்து 1னா எல்டருக்கு 3. அப்போ ரேஷியோ என்னது, 3:1. ஓகே, ஸோ நம்மக்கிட்ட ரேஷியோ இருக்குது அண்டு ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இந்த 2 இன்ஃபர்மேஷன் இருந்தால் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் அவங்களோட ஏஜோட டைரக்ட் நம்பர்ஸ் தான் இந்த டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ ஏஜோட டைரக்ட் நம்பர்ஸ்ன்னு என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஏஜ் டிஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ இதில் வந்து 6 years எகோ சொல்லியிருக்காங்க. எகோவாக இருந்தாலும் சரி, ஹென்ஸ் ஆஃப்டர் அந்த மாதிரி கொடுத்துருந்தாலும் சரி, அட் ப்ரெசண்ட்டாக கொடுத்துருந்தாலும் ஏஜ் டிஃப்ரெண்ட் எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ 16 வருஷன்றது 2 பேரோட ஏஜ் டிஃப்ரெண்ட். அது ப்ரெசண்ட்டாக இருந்தாலும் சரி, 6 years எகோவாக இருந்தாலும் சரி, எப்போனாலும். அப்போ என்ன அர்த்தம், இந்த 2 பேருக்கும் உள்ள ஏஜ் டிஃப்ரெண்ட் 16 years. ஓகே, ஸோ நம்மளுக்கு ரேஷியோ வந்து 3:1. அவங்களோட ஏஜாக நம்ம கன்வெர்ட் பண்ணால் என்ன வரும், 3x 1x. ஓகே, ஸோ அப்போ 3xக்கும் 1xக்கும் டிஃப்ரெண்ட் என்னது, 2x வந்து 16 years. ஓகே, ரேஷியோ டிஃப்ரெண்ட் தான் ஏஜ் டிஃப்ரெண்ட். ஸோ 2க்கும் உள்ள ரேஷியோ டிஃப்ரெண்ட் 2x. ஸோ அதான் 16 year. அப்போ ஒரு எக்ஸோட வேல்யூ என்னம்மா, 8. ஸோ ஒரு எக்ஸ் 8னா அந்த எல்டர் ஒன்னோட ஏஜ் என்னது, 8 into 3. ஸோ 24 years. ஸோ யங்கர் ஒன்னோடது என்னது, 8 into x என்னது 8 years. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வயசு நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்க ஏஜ் என்ன அப்படின்னா, அந்த ரேஷியோ இருக்கிற பீரியட் விச் இஸ் 6 years எகோ. கொஸ்டின் நம்மகிட்ட கேட்டிருக்கிறது ப்ரெசண்ட் ஏஜ். ஸோ அப்போது அட் ப்ரெசண்ட்டில் அவங்களோட ஏஜ் என்னம்மா, ஸோ இது கூட 6 வருஷத்துக்கு முன்னாடினா +6 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 30 years, இவங்களுக்கு 14 years. ஓகே, தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.